ரைட்டிங்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று அவர் வந்து நரேட் பண்ணாமல் எனக்கு புக்கு கொடுத்துட்டாரு. நான் படிச்சதுல எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிதான் வந்து எல்லா படத்தும் ரிவ்யூ கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் வீக் கொடுத்துருப்பாரு. என்ன சொன்னாரு? அவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் நாங்கள் எடுத்துட்டோம் சார், பார்த்துட்டு எனக்கு கிடைச்சாங்க சூப்பராக இருக்கு படம், நான் பார்த்தேன், ஸோ நாங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த படத்துல இந்து மாதவி ஸ்ரீகாந்தும் இருந்த நேரத்தை விட நீங்களும் ஹீரோயின் இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த சின்ன பொண்ணு கூடயே சுத்தம் படம் சூப்பராக இருக்கு. டேரக்டர் கூட ரொம்ப நேரம் சார் கதை என்ன, இந்த கதை என்னன்னா எல்லா கேரக்டருமே ஈக்குவல். அதாவது இப்போ எந்ததான பெருசு இல்லை தேஜோது பெருசு அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் அவர் முதல் நரேஷன்லேயே கொடுத்துருந்தாரு. அதுதான் எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு ஃபிலிம் வந்து யார் மேலே என்ன ட்விஸ்ட் ட்ராவல் ஆகும்னு தெரியாது. அந்த ஐடியா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் பி பார்ட் ஆஃப் திஸ். இல்ல சார், இப்பதான் படம் ரிலீஸ் இருக்கு. நீங்க வந்து இப்ப எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா எனக்கு மோதிரம் போடுவார் நான் நம்புறேன். அப்படி எனக்கு போட்டாரு நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு மோதிரம் மட்டும் இல்ல, அவருக்கு நான் நன்றி கடன் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. படம் ஹிட் ஆகட்டும், அதை நான் வந்து வார்த்தையால சொல்லல, செயலால செய்யும். சொல்றாரு சம்பளம் முக்கியம் இல்லை அப்படிங்காரு. ஒரு மேடையில தேனர் பஸ் சொல்றாரு ஜிவி சார் பல லட்சம் விட்டு கொடுத்தாரு. இண்டஸ்ட்ரியில எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஜிவி சார்ட்ட போனா சம்பளம் முக்கியம் இல்லை, பேமெண்ட் என்னன்னு. ஆனா ஒரு கலைஞனுக்கு ஒரு வேலை பார்த்துக்கு சம்பளம் முக்கியம் இல்லையா? இல்ல முக்கியம் தான். அதாவது எல்லா சமயமும் நம்ம அதை பண்றது கிடையாது. ரொம்ப சில முக்கியமான டைம்ல நமக்கே தெரியும் சிச்சுவேஷன் உண்மையாவே ஜென்யூனா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். பட் நம்மள வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காம உண்மையாவே சிச்சுவேஷன் ஜென்யூனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து நான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன். நான் மியூசிக்லயுமே நிறைய விட்டு கொடுத்துருக்கேன். நிறைய படங்கள் இப்போ சில பேருக்கு நான் நன்றி கடனா பண்ணேன். இப்போ அநீதி வந்து வசந்தபாலன் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவருக்கு நன்றி கடனா நான் பண்ணேன். அந்த மாதிரி சிலது பண்ணியிருக்கேன் சார். அது படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ, அதோடைய ஆடியோ பிஸ்னஸ் என்ன, அந்த பிஸ்னஸுக்கு என்ன சம்பளம் வாங்குமோ அப்படி வாங்குவேன் நான் வந்து. அதே மாதிரி நான் இப்போ குழந்தைகள் படம்னா சம்பளம் இல்லாமலே பண்ணிருக்கேன். காக்கா முட்டைக்கு நான் சம்பளம் வாங்கல, சைவத்துக்கு நான் சம்பளமே வாங்கல, ஸோ விசாரணைக்கு வாங்கல. அந்த மாதிரி நிறைய அப்படியும் பண்ணியிருக்கேன். விசாரணைக்கு சம்பளம் வாங்கல. டைரக்டர் சார் கோயம்புத்தூர் எதுக்காக இதில் செட் பண்ணீங்க சார்? சென்னையில் நிறைய தமிழ்ல இங்க வந்து வரிவிலக்கு கொடுத்துருக்கு. ஆனா நீங்க நடிக்கிற படங்கள் ஆங்கில வார்த்தைகளா வந்துட்டே இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பேச்சுலர், கிங்ஸ்டர், பிளாக்மெயில், அந்த டைட்டில் வந்து மாறன் சாருடைய சாய்ஸ். ஸோ அது வந்து டைரக்டரோட சாய்ஸை நான் வந்து எப்படி இல்லை நீங்கள் வந்து இப்படி வைங்க நான் சொல்ல முடியாது. நான் வெறும் அதில் நடிச்சுட்டு போகிறேன், அவ்வளோதான். அது டைரக்டர் ப்ரொடியூசரும் எடுக்கிற கால். சார் இல்லை கரெக்டு சார். ஆனால் நான் வந்து என்னன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக பார்த்தேன் சார் அந்த படத்தை. இன்னொன்று இந்த கதையில் இருக்க நான் கதையில் எப்படி இருந்தேன், சென்னையிலேருந்து புலம்பெயர்ந்து அங்கே போய் தங்கினவங்களை சுற்றி நடக்கிற கதையாக நான் பிளான் பண்ணியிருந்தேன் சார். அதனால அதை பண்ணேன். பெந்து மாதவிக்கும் படக்குழுவினருக்கும் என்ன பிரச்சனை? ஏன்னா அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் இங்கே நடக்குது, அதே அன்னைக்கு டி நகரில் இருக்கிறாங்க. கேட்கும்போது எனக்கு தகவலே கொடுக்கறதான்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க வாயால். எந்த பிரச்சனையும் இல்லையே, மேடம் பேசிட்டு தான் இருக்கேன். இல்லை பேசிட்டு தான் இருக்கேன். ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்க வந்தாங்க. ஹைதராபாத் இருக்குது தான் ஒரே பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு, டிஸ்டன்ஸ் டக்குன்னு வர முடியல. அதுதான் எனக்கு தெரியல. அது ஷெட்யூலாக வந்து அவங்க வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹைதராபாத் ஷூட் அது வந்து ஷெட்யூல் கொடுத்ததாவது நாங்கள் வந்து நான் ப்ரொடக்ஷன் தேடி ஈட்டிஎஸ் இல்லை அது உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷனில் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் என்கிட்ட இருக்கிறதா பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க டச்சில் இருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. எல்லா ஃபீட்பேக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சார் இந்த படம் வந்து எத்தனை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்க? 200 ஸ்க்ரீன் சார். குறைஞ்சது 200 ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. இல்லை 200 ஒரு 250. டைரக்டர் சார் கோயம்புத்தூர் கதைக்கிழமை என்னென்ன சார், என்னோட முந்தைய 2 படங்கள் வந்து சென்னை பேஸ் பண்ணியிருக்கோம். இது அந்த மாதிரி ஒரு சிட்டியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால சார் அப்படிலாம் இல்லை சார். நான் யோசிக்கும் போது இந்த மாதிரி தோணுது எனக்கு, அதனால அதை பண்ணுறேன். அடுத்து பண்ண போகிற படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா சார். அது மாதிரி பாருங்க, 2 படத்துல அரசியல் குடும்பம் ஆயிட்டாரு. நீங்க ஏதாவது இப்போ அரசியல் வர்ற பிளான்ல இருக்கீங்க? அவர் கை சில பேர் மோதிர போட்டா எல்லாருமே அரசியல் வர்றது ஃபேஷன் ஆயிடுச்சு. அரசியல்ன்றது நம்மளுடைய தாட்ல இருக்கணும், நம்ம பேசுற விஷயங்கள்ல இருக்கணுமே தவிர அது நான் வந்து அது நான் ஒரு தொழிலா பார்க்கல. பட் என்னுடைய தாட்லயும் என்னுடைய எப்படி சொல்றது, நான் கான்சியஸா இருக்கேன். சார் ராஜா சார் இந்த படத்துல ரொம்ப அழகா தெரிஞ்சீங்க.
அதாவது முந்தைய படங்களை காட்டினோம் இல்ல அதுல வந்து கேமராமேன் அது 100% எங்க கேமராமேன் தான். ஏன்னா மியூசிக் பத்தி சொன்னீங்க கேமராமேன் இல்ல கேமராமேன் வந்து சொல்லி ஆகணும். இஸ் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பிளாக், அப்புறம் நிறைய படங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. மனோஜோட அசிஸ்டன்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன். எனக்கு கிங்ஸ்னும் அவர் தான் டிஓபி பண்ணாங்க. இந்த படமும் அடுத்து அவரும் நடிப்பா கொடுக்கணும் அந்த மாதிரி ஆமா இப்போ ஃபுல்லா ஹேர் ட்ரை எல்லாம் பண்ணி இல்ல அவர் ஹீரோவா பண்ண போறாங்க டிவி சார் மொத்த காட்சியில வருத்தப்பட்டீங்களா? சார் நீங்க தான் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. எனக்கு இல்லையேன்னு. சார் நீங்க ஹீரோ நடிக்கிற படங்களுக்கு நீங்க மியூசிக்கே பண்றது இல்லை, அது எப்போ சார் பண்ணுறது? இல்ல பண்ணுவேன், அதுக்கான சூழல் அமையணும். ஏன்னா நம்ம சொல்ற டேட்ல வந்து அவங்களுக்கு என்ன சம்டைம்ஸ் அவங்க சீக்கிரம் வேணும்னு கேட்குறாங்க அவுட்டு. அப்போ என்னோட டைமிங் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா அவங்க அந்த டைமிங் வராங்க. இல்லைன்னா அது நம்ம வேற கம்போசர். நாளைக்கு மறுநாள் இளையராஜா சாருக்கு கவர்மெண்ட் 50வது விழா நடத்துறாங்க. ஒரு இசையமைப்பாளராக எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. ஏன்னா நான் வந்து 3 பேர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். எம்எஸ்வி சார், இளையராஜா சார், ரஹ்மான் சார். இவங்க 3 பேர் தான் மியூசிக் உடைய மொத்த வரைமுறை ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு மாற்றி கொடுத்தவங்க, இந்தியா லெவலில் நமக்கு பேர் எடுத்து கொடுத்தவங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். அதனால் அவங்க வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு. ராஜா சார் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். ஐம் ரியலி ஹார்ட்ஃபுல்லி ஐ கங்க்ராச்சுலேட். டேரக்ட் சார், அவங்க வந்து சந்தான சார் படத்துல வந்து புலிமாங்கா கானா பாட்டை கலக்கிருப்பாங்க. படத்துல ஒரு சாங் கூட அவங்க திரைக்கதை தான் சார், கதைக்கு தேவைப்படல. ஒத்துக்கிறியா சாங்கே நாங்கள் வந்து பாதி தான் வச்சிருக்கோம் பாருங்க. ஏன்னா வந்து கதையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணது தான் சார். அதுவுமே எல்லா கதையுமே எல்லா பாட்டுமே வந்து கதை இருக்கும், சும்மா வெறுமனே இருக்காது. தேங்க்யூ.